ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தெய்வ சக்தியை எப்படி, அதாவது தெய்வத்தை, நீங்கள் விரும்பக்கூடிய தெய்வத்தை எப்படி உடம்புல இறக்கிறது, அதற்குண்டான பூஜை முறைகள் என்னென்ன, மற்றும் இதை வச்சு எப்படி அருள்வாக்கு குறி சொல்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் முழு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுனா, சாமி இந்த மாதிரி எங்களுடைய முன்னோர்கள் இந்த தெய்வத்தை உடலில் இறக்கி அல்வாக்கு குறி சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லை இந்த மாதிரி பூசாரி இதுலேருந்து வர்றோம், பூசாரி குடும்பத்துலேருந்து வர்றோம், நாங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நிறைய பேர் நிறைய விஷயத்துக்கு கேட்குறாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த தெய்வ எனர்ஜி உடலில் இறங்காதனால எங்களால் எதுவுமே சொல்ல முடியல. அதே மாதிரி ஒரு சிலர் கேட்குறதுனா, தெய்வ மருள் இறங்குது, ஆனால் அது வாய் திறந்து பேச மாட்டேங்குது சாமி, அது ஏதோ கட்டில் நிற்கிற மாதிரி இருக்குது, நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம், ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே அது வாய் திறந்து பேச மாட்டேங்குது, அதே மாதிரி இந்த தெய்வம் உடம்புல இறங்கி நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நான் சொல்லக்கூடிய முறையை நீங்கள் முறையாக செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தெய்வ மருள் என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா இறங்கும். வாய் திறந்து பேசக்கூடிய அளவுக்கு அதனுடைய இந்த தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் கிடைக்கும்னு சொல்லி சித்தநூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, அது செய்யறதுக்கு 2 நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ எந்த தெய்வத்தை நீங்கள் முறையாக உங்களுடைய உடலில் இறக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தினுடைய மூலவர் ஸ்தலம் சொல்லி இருக்கும். சரிங்களா? அந்த மூலவர் ஸ்தலத்தில் போயிட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த மந்திரத்தை உச்சாடனம் கொடுக்கணும். அது எத்தனை தடவை முடியுமே, ஒரு 108 தடவையோ இல்லை 1008 தடவையோ ஈசான்ய மூலையில் உட்காந்துட்டு மந்திர உச்சாடனங்கள் நீங்கள் முறையாக அந்த தெய்வத்தை மனதார வேண்டி சங்கல்பம் செய்துட்டு, நான் இந்த மாதிரி நீங்கள் என் உடம்புல இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி சங்கல்பம் செய்துட்டு, முறையாக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கு விளக்கு, சரிங்களா, விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சாடனம் கொடுத்துட்டு வந்துடணும். 108 தடவையோ 1008 தடவையோ நீங்கள் எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை மந்திர உச்சாடனங்களை கொடுத்துட்டு, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஈசான்ய மூலையில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி எடுத்துகிட்டு நீங்கள் வந்துடுறீங்க. வந்துட்டு இந்த பூஜை வீட்டில் ஒரு சுத்தமான இடம் இருக்குது, தனி அறை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அங்கே பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரியான பட்சத்தில் என்ன கேட்டிங்கன்னா, வெட்ட வெளியில் தான் நீங்கள் பண்ணுறோம். சரிங்களா? வெட்ட வெளியில் ஆகாய தத்துவத்தினுடைய பிரபஞ்ச தத்துவத்தினுடைய இணைப்பில் இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த மாதிரியான இடங்களில் நல்லா சுத்தம் பண்ணி விட்டுட்டு, அந்த இடத்துல நல்லா கோமியம் மஞ்சள் நீரில் நல்லா தெளித்து விட்டுறணும். தெளித்து விட்டுட்டு நீங்கள் அந்த மண் எடுத்துகிட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, அது கூட என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, பச்சரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, பச்சரிசி மாவு அது கூட சேர்த்துக்கணும். அது கூடயே சுத்தமான மஞ்சள், அதே மாதிரி திருநீற்று பச்சிலையினுடைய சூரணம், சரிங்களா, திருநீற்று பச்சிலை இலை இருக்கும், அதனுடைய சூரணம், வில்வேலையினுடைய சூரணம், சரிங்களா, இதை அது கூட சேர்த்துக்கணும். அதே மாதிரி சிவகரந்தை, அந்த மூலையினுடைய இலையினுடைய சூரணம், இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதை அந்த மண்ணோட நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்துக்கிட்டு அது கூட 7 தைலம் விட்டு, 7 தைலம் எப்படி செய்யணும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதை விட்டு நல்லா மெழுகு பதத்தில் இருக்கிற மாதிரி நல்லா அரைச்சி, அதை மீண்டும் வெயில் படாத இடத்துல நல்லா வச்சு நல்லா உலர்த்தி மீண்டும் நல்லா இடித்து பொடி மாதிரி செய்து வச்சுக்கிட்டு, இதை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை நல்லா பெரிய அளவில் இருக்கிற மாதிரி நல்லா வரைஞ்சிக்கணும். பெரிய அளவில் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் அதனுடைய மையத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்கிற மாதிரி, சரிங்களா, அந்த அளவுக்கு நல்லா பெரிய அளவில் இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு நீங்கள் முறையாக அதனுடைய மையத்தில் அமர்ந்து அதனுடைய 3 இடத்துல, சரிங்களா, முக்கோண வடிவில் மாவிளக்கு இருக்கு இல்லைங்களா, மாவிளக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இந்த பச்சரிசி மாவுனால் செய்யப்பட்ட விளக்கு, அதை செஞ்சு தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றிக்கிட்டு நீங்கள் முறையாக என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த பூஜை செய்கிறதுக்கு முன்னாடியே இந்த எந்திரத்தை சுற்றியும் நீங்கள் படையல் கொடுத்துடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ எந்த தெய்வத்தை அழைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை அழைக்கும் பொழுது அந்த தெய்வத்துக்கு உண்டான உபதேவதைகள் முதல்ல உள்ளே வருவாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் அவங்கள நீங்கள் சந்தோஷப்படுத்தினா தான், அவங்க வழிவிட்டால் தான் இந்த தெய்வம் உள்ளே வரும். இப்போ நீங்கள் அவங்கள மதிக்கலைன்னா இந்த தெய்வம் உள்ளே வர்றதுக்கு அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு உண்டான படையலெல்லாம் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட மனசார வேண்டிக்கணும். நான் இந்த மாதிரி இந்த தெய்வத்தை நான் வழங்க போகிறேன், அதனால் எனக்கு எந்த ஒரு தொந்தரவோ எந்த ஒரு இடைஞ்சலும் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இடத்துல சங்கல்பமெல்லாம் எடுத்துகிட்டு முறையாக இந்த மந்திரத்தை உச்சாடனம் கொடுக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனம் கொடுக்கலாம். இப்போ இதே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அமாவாசையில் ஆரம்பிக்கிறீங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் அந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 3 நாள் 4 நாள் மந்திர உச்சாரணங்கள் கொடுக்கவே அந்த இந்த மருளாற்றல் உடம்புல இறங்குறது நல்லாவே அனுபவபூர்வமாகவே உணர முடியும். இதை நீங்கள் முறையாக சித்தி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த தெய்வ மருளுங்கிறது இறங்கும். இதை வச்சு அல்வாக்கு குறி சொல்கிறது, இதை வச்சு அநேக வேலைகள் செய்யலாம்னு சொல்லி சித்தநூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தரேன். சரி நண்பர்களே, இதை முறையாக தக்கிற குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் நினச்சி பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.
ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை.